ஹாய் ஸ்டூடெண்ட், குட் மார்னிங். ஸோ இப்போ இதே மாதிரி ஒரு சம்மை நம்ம ஆல்ரெடி எக்ஸசைஸில் பார்த்துருக்கோம். அதே கான்செப்ட் தான். இப்போ இந்த கான்செப்ட் என்ன சார் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. அதில் வந்து 1000 லிட்டர் வாட்டர் இருக்குது. ஓகே, 1000 லிட்டர் வாட்டர் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து 1 மினிட்க்கு 10 லிட்டர் வாட்டர் விழுது. ஓகே, 1 மினிட்க்கு 10 லிட்டர் வாட்டர் இங்கே வந்து ஊற்றிட்டே இருக்கு. அதே மாதிரியே 10 லிட்டர் வாட்டர் என்ன ஆகுது அப்படின்னா வெளியேறிக்கிட்டே இருக்கு. ஓகே, ஸோ அப்படி வெளியேறிட்டே இருக்கும்போது ஆல்ரெடி இதில் என்ன சார் இருக்குன்னா, ஆல்ரெடி 10 கிராம் சால்ட்டு இந்த வாட்டருக்குள்ளே இருக்கு. ஓகேவா, 10 கிராம் சால்ட்டு ஆல்ரெடி வாட்டருக்குள்ளே இருக்கு. இப்போ என்ன சார் கேட்குறான் அப்படின்னா, இப்போ 1 மினிட்க்கு 10 லிட்டர் வாட்டர் விழுவும் போது 10 லிட்டர் வாட்டர் லீவ் ஆகிட்டே இருக்குது. அப்போ இதில் இருக்கக்கூடிய சால்ட் அதே தான், அதே கான்செப்ட் தான். எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய அதே கான்செப்ட். அங்கே பியூர் வாட்டர் பார்த்தோம். இங்கே இந்த வாட்டருக்குள்ளே என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா 10 மில்லிகிராம் சால்ட் இருக்கு. ஓகே, அப்படி இருக்கும் போது அந்த டேங்குக்குள்ளே இருக்கக்கூடிய சால்ட் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு கொஸ்டின். நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் நான் என்ன சார் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, லெட் எக்ஸ் பி த அமௌண்ட் ஆஃப் சால்ட். ஓகே, லெட் எக்ஸ் பி த அமௌண்ட் ஆஃப் சால்ட். Let x be the amount of salt. Let x be the amount of salt at any time t. Okay, at any time t. Okay, அப்ப dx by dt. dx by dt is equal to inflow rate. Inflow rate minus outflow rate minus outflow rate. Inflow rate minus outflow rate. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா, dx by dt அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 50 minus 10 by 1000 into x. 1000 into x. ஸோ அப்போ dx by dt. dx by dt is equal to எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா 5000 மைனஸ் எக்ஸ். ஓகே, இதை மல்டிபிள் பண்ணால் 5000 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 100. டிவைடட் பை 100. அடுத்தது dx by dt is equal to மைனஸ் வெளியில் எடுத்தால் எக்ஸ் மைனஸ் 5000 டிவைடட் பை 100. டிவைடட் பை 100. ஓகே, ஸோ அப்போ இதில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அப்போ போத் சைடு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸை தனியாக டீயை தனியாக பிரிச்சுக்கலாமா? இப்போ பிரித்தா என்ன வரும்? dx divided by x minus 500 is equal to minus 1 by 100 into dt. போத் சைடு இன்டகிரேட் பண்ணலாமா? integral dx divided by x minus 500 is equal to minus 1 by 100 into integral dt. integral dt. ஓகே, அப்போ அந்த இன்டகிரேட் பண்ணும்போது என்ன சார் ஆகும் அப்படின்னா, நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இன்டகிரல் 1 by x இன்டகிரேட் பண்ணால் log x. ஓகே, log modulus x minus 5000 is equal to integral t na 1 by t minus 1 by 100 into t plus log modulus c. plus log modulus c. அப்போ log modulus c equal to இந்த பக்கம் வந்தால் plus log modulus c என்ன ஆகும்? மைனஸ் லாக் ஆகுமா? அப்போ என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, log modulus x minus 5000 minus log modulus c is equal to minus 1 by 100 into t. log a minus log b னா log a by b. ஓகே, அப்போ எப்படி எழுதலாம் சொல்லுங்க பார்க்கலாம். log modulus x minus 5000 divided by c is equal to minus 0.01 t. minus 0.01 t. ஓகே, ஸோ அப்போ x is equal to போத் சைடு எக்ஸ்பென்சில் எடுக்கலாமா? அப்போ போத் சைடு எக்ஸ்பென்சில் எடுத்தால் என்ன ஆகும்? நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. அப்போ இ பவர் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும்? x minus 5000 divided by c is equal to e power minus 0.01 t.
e power minus 0.01 t. ஓகே, ஸோ அப்போ இதை எப்படின்னா சார் பண்ணலாம் அப்படின்னா நல்லா தெளிவாக கணிச்சுக்கோங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸோட வேல்யூ. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வேணும் அப்படின்னா என்ன சார் பண்ணலாம்னா அப்படின்னா நல்லா தெளிவாக கணிச்சுக்கோங்க. x is equal to 5000. X is equal to 5000 plus c e power minus 0.01 t. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ அப்போ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5000 ப்ளஸ் இ பவர் மைனஸ் டி. இப்போ இனிஷியலாக டைம் 0வாக இருக்கும்போது எப்படி சார் இருக்கும்? அட் t is equal to 0, x is equal to 100. t is equal to 0, x is equal to 100. Okay, அப்போ 100 is equal to 5000 plus c. 100 is equal to 5000 plus c. Okay, அப்போ c is equal to எப்படி சார் எழுதலாம்? நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. c is equal to minus 4900. ஓகே, அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 implies x is equal to நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க 5000 minus 4900 e power minus 0.1 t is the amount of salt. Okay, is the amount of salt at any time t. ஸோ அப்போ அந்த வாட்டர் டேங்குக்குள்ள எவ்வளோ சால்ட்டு சார் இருக்கும் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5000 மைனஸ் 4900 இ பவர் மைனஸ் 0.01 டி சால்ட் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.